சிவசங்கரி அம்மா எழுதிய சிறுகதை கழுதை தேய்ந்து. நல்லா இருந்ததுங்க இந்த கதை. ஏன்னா யதார்த்தமான ஒரு செயல், எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சரி, என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். செய்தித்தாளில் ஒரு ஓரத்தில் ஒரு விளம்பரம், கணவனோட மருத்துவ செலவுக்கு ஒரு பெண்ணு பணம் கேட்குற மாதிரி. அந்த நோயாளியாக இருக்கிற ஆளோட பேர் சேதுராமன். அவருக்கு 2 சிறுநீரகமும் பழுதடைஞ்சிட்டுது. மாற்று சிறுநீரகம் பொருத்தணும். அறுவை சிகிச்சைக்கு செலவு எல்லாம் சேர்த்து 1,00,000 ரூபாய் தேவைப்படுது. அந்த சேதுராமனுக்கு வயசான பெற்றோர்கள் இருக்காங்க, மனைவி, 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திரு சேதுராமனுக்கு இருக்குது. அதனால் இந்த சிகிச்சையை ரொம்ப அவசரமாக செய்யணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்ன காரணத்தினால உடனடியாக செய்ய வேண்டியது இருக்குது. ஏழ்மை நிலையில் இருக்கிற எங்களால் இவ்வளவு பெரிய தொகையை செலுத்த முடியாமல் கஷ்டப்படுறோம். யாராவது கருணை மனமும் உதவுற மனப்பான்மையும் உள்ளவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்க எங்களுக்கு பொருள் தந்து உதவணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த விளம்பரம் இருக்குது. அந்த விளம்பரத்தை பூரணியால் படிக்க முடியல. எப்படி ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் சின்ன வயசு, 3 குழந்தைங்க, அப்பா அம்மா, கிளார்க்கு உத்தியோகம், என்ன பெரிய சேமிப்பு இருக்க போகுது. 15 தேதி ஆனாலே வீட்டில் சமையலுக்கே நம்ம பணம் பற்றாக்குறை தான் வரும். ஏழ்மை நிலை தான். இவங்களுக்கு போய் லட்சக்கணக்காக செலவு பண்ணுற மாதிரி நோயெல்லாம் என்னத்துக்கு தான் வருதோ தெரியல. வெறும் தும்மல், ஜலதோஷம், தலைவலி இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு போகலாமே ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு. அதை விட்டுட்டு பெரிய பெரிய நோய்கள், சிறுநீரக பாதிப்பு, இருதய பாதிப்பு, இதெல்லாம் வந்தால் எவ்வளோ கஷ்டம். காசு உள்ளவங்களுக்கு இருந்தால் கூட அவங்க அதையெல்லாம் சமாளிச்சுக்கலாம். விரலுக்கு தகுந்த அளவு வீக்கம்னா அதுக்கு மீறியில் செலவு வருது. என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் பெருமூச்சு விடுறா. மறுபடியும் விளம்பரத்தை எடுத்து படிக்கிறா. அறுவை சிகிச்சைக்கும் பணம் வேணும், தொடர்ந்து மருத்துவ கவனிப்புக்கும் வேணும். அப்படின்னா மருத்துவ கவனிப்பு இருக்கும்போது இவரால் எப்படி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர முடியும்? அதுவும் கஷ்டம்தான். பால் வாங்கணும், மளிகை பொருள் வாங்கணும், வீட்டு வாடகை, பள்ளிக்கூட செலவு, இதுக்கெல்லாம் அவங்க என்ன தான் செய்வாங்க? நினச்சி பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் யோசிக்கிறா. நம்மளால் ஆனால் ஏதாவது ஒரு உதவியை நாம் பண்ணினா என்ன அப்படின்னு அவள் யோசிக்கும்போது, இல்லை, கண்டிப்பாக நம்ம பணம் கொடுத்து தான் ஆகணும். நம்ம கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாம் கூட கேட்கலாம். ஆளுக்கு கொஞ்சமாக சேர்த்து போட்டு அனுப்புனா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அது நல்ல உதவியாக தானே இருக்கும் அப்படின்னு அவள் நினச்சிட்டு இருக்கும்போதே அவளோட கணவன் கேசவன் வாசலில் நிற்கிறான். ஸ்கூட்டரில் மாட்டி இருக்கிற அந்த பையை எடுத்து அவள் கையில் கொடுத்துட்டு, ஏதாவது டிஃபன் இருந்தால் கூட, வெறும் காப்பியாவது கொடு, தலைவலி மண்டையை புழக்குது அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு அவன் உடை மாற்றுறதுக்கு உள்ளே போகிறான். அவள் என்ன பண்ணுறா, ஒரு 4 மசால் வடை மத்தியானம் பண்ணது இருக்குது, அதை கொண்டு கொடுக்குறா. கொடுத்த உடனே அவன் அதை சாப்பிட்டுக்கிட்டே, இன்றைக்கி என்ன டிவி போடலையா? நீ தொடர்ந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்பிய, ஏன் போடலையா அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். உடனே அவள் ஒரு பதிலுமே சொல்லலை. உடனே கூடவே போய், என்ன கோபமாக இருக்கியா, என்ன உடம்பு சரியில்லையா, முகம் வாட்டமாக இருக்கே, டாக்டர்கிட்ட என்ன போகுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவளை அப்படியே ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் அவன் நெத்தியில் வச்சு பார்க்குறான். ஒன்றும் சூடெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே அவள், அட விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசே சரியில்லை, எனக்கு பேசவே பிடிக்கலை. ஏன் மனசு சரியில்லை? எங்கள் அம்மா, தங்கச்சி இப்படி யாராவது வந்தாங்களா என்ன? அவங்க வந்துட்டு போனால் தானே நீ வழக்கமாக மூஞ்சி எப்படி தூக்கிட்டு நிற்ப அப்படின்னு அவன் சொன்னோடனே, இந்த பேச்சு வேறு எங்கேயோ போகுது, இது மாதிரி போனால் கடைசியில் சண்டை தான் அப்படின்னு அவள் அப்படியே பேசாமல் அவள் பார்த்த விளம்பரத்தை எடுத்து காட்டுறான். உடனே அவன், ஓ இதுவா, நான் காலையிலே பார்த்துட்டேனே, இதுக்கு போய் உனக்கு ஏன் மனசு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு கேசவன் கேட்டான். உங்களுக்கு பாவமாகவே இல்லையா? எவ்வளோ ஒரு வேதனையோடு அந்த வேண்டுகோளை வச்சுருக்காங்க அவங்க.
ஏழை குடும்பத்துக்கு கடவுள் இப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? அதெல்லாம் தான் விதின்னு சொல்கிறது. தினம் இந்த மாதிரி தினசரியிலையும் பத்திரிக்கையிலையும் 10 விளம்பரமாவது வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உனக்கு தான் எதையும் படிக்கிற வழக்கமே கிடையாதே. இன்றைக்கி மட்டும் என்ன அதிசயமாக அது உன் கண்ணில் பட்டுட்டுது அப்படின்னு அவன் கேட்டான். சரி, எனக்கு உங்களை மாதிரி பேப்பரையும் கண்டதையும் படிக்கிற ஆர்வம் இல்லை, ஒத்துக்கிறேன். இப்போ இந்த பேச்செல்லாம் எதுக்கு? இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தப்ப பேப்பரில் டிவி ப்ரோக்ராம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு தோணுச்சு. பார்த்தேன். இந்த அறிவிப்பு என் கண்ணில் பட்டுது. நீங்களும் தான் பார்த்தீங்க. ஐயோ பாவம் அப்படின்னு வருத்தப்பட முடியலன்னாலும் இந்த கேலி பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அடாடா, ஏதோ பேச்சுக்கு சொன்னால் கோச்சிக்கிட்டியே. படித்தப்ப எனக்கு கூட தான் வருத்தமாக இருந்தது. ஆனால் அதுக்கு என்ன செய்கிறது சொல்லு. எங்கள் ஆஃபீஸ் அக்கௌண்டன்ட் தேவராஜ் இருக்கார்ல, அவரோட மகனுக்கு கூட இதே மாதிரி தான் 2 கிட்னியும் கெட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. ஏதோ தப்பிச்சிட்டான். அவனோட மனைவி கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அங்கங்கே பணத்தை கேட்டு நிலைமையும் சரி பண்ணிட்டாங்க. நம்மளையே எடுத்துக்க, நெருப்புன்னா வாய் வந்துருமா என்ன? நாளைக்கே எனக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. உடனே அவள் என்ன பண்ணா, போதுங்க எதையோ பேசாதீங்க அப்படின்னு பதறிக்கிட்டே சொன்ன உடனே கேசவனுக்கு ஒரு சிரிப்பு தான். மனுஷ உடம்பு தானே பொருணி, எது வேணாலும் வரும். எல்லாத்துக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும். ஆனால் நமக்கெல்லாம் வந்தால் உதவி செய்கிறதுக்கு நம்மளை பெற்றவங்க இருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் அவங்க வசதியாகவும் இருக்காங்க. ஆனால் நீ சொல்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பாவப்பட்டவங்க தான். நாம் வேணால் ஏதாவது உதவி பண்ணலாமா அப்படின்னு கேசவன் கேட்ட உடனே பூரணிக்கு ஒரே சந்தோஷம். நான் நினச்ச மாதிரியே நீங்களே நினைக்கிறீங்களே. கட்டாயம் ஒரு 500 ரூபாயாவது அனுப்பிடணுங்க. 500? தாராளமாக அனுப்புவோம். ஆனால் நீ தீபாவளிக்கு பட்டுப்பட வேணும்னு கேட்கக்கூடாது, சரியா? எதுக்கோ அவன் முடிச்சு போடுறான். அது அவளுக்கு ஒரே எரிச்சல் தான். சே, நான் எவ்வளோ வேதனையாக பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? இப்படி போய் கிண்டல் அடித்து பேசுகிறீங்க. பட்டு புடவை என்னங்க, எனக்கு எந்த புடவையுமே வேணாம். இந்த பணத்தை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிடுங்க. சரி சரி, நீ ஒன்றும் நினச்சிக்காத. உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இவ்வளோ சீரியஸாக இந்த விஷயத்தை எடுத்துக்கணும்னு ஒன்றும் இல்லை. நம்மளை மாதிரி நிறைய பேர் இந்த விளம்பரத்தை பார்த்துருப்பாங்க. அதில் கொஞ்சம் பேருக்காவது பணம் அனுப்பணுங்கிற நினைப்பு வருமே வராதா? அதனால் ஒரேடியாக 500 ரூபா அனுப்புறதுக்கு பதிலாக ஒரு 250 ரூபா அனுப்பிச்சா போதும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒருத்தருக்கே அவ்வளோ பணம் அனுப்புறத சில பேர் கஷ்டப்படுற இன்னொருத்தருக்கும் சேர்த்து அதை பிரித்து கொடுக்கலாம்ல. உடனே ஆமாங்க, அதுவும் சரிதான். இனிமேல் எப்போ இந்த மாதிரி விளம்பரம் வந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க. மறக்காமல் நம்ம உதவி பண்ணுவோம். நம்மளோட உறவுக்காரவங்க இன்னும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்டெல்லாம் நான் கொஞ்சம் கேட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு பூர்ணி சொன்ன உடனே, இங்கே பாரு, அப்படியெல்லாம் கேட்காத. நீ போய் பணம் கேட்க ஆரம்பிச்சேன்னா என்னமோ உனக்கு தானமாக கொடுக்குற மாதிரி மூஞ்சியை தூக்கிக்குவாங்க. நம்மளால் எது முடியுதோ அதை செய்வோம் அப்படின்னு கேசவன் சொன்னான். 250 ரூபா கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அந்த முகவரியெல்லாம் குறிச்சிக்கிட்டாங்க. இவளுக்கு ஒரே மனசு சந்தோஷம். எப்படியோ யாருக்கோ உதவி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பூர்ணி கேட்குறா, ஏன் அப்படி நமக்கு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஏங்க அப்படி பேசுனீங்க? விளையாட்டு கூட நீங்கள் அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அட இன்னுமா நினப்பு வச்சுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பெருசாக வியாதி வரும்போது அதை தடுக்கிற சக்தி யார் கையில் இருக்குது? ஏதோ முன்ஜாக்கிரதையாக சிகிச்சைக்காவது பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கையேன், நாளைக்கு சிரமப்படாமல் இருக்கலாம் பாரு. அனாவசிய செலவையெல்லாம் குறைக்கணும்னு நான் அப்பப்போ சொல்லும்போது உனக்கு கோவம் வரும் பாரு. இதுக்காக தான் நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலைன்னா சமாளிக்க தெரிய வேண்டாமா? உடனே பூரணி கண்ணை மூடிட்டு யோசிக்கிறாள். கரெக்டுங்க, இப்போ பிடிச்சி சேமித்தாதான் நாளைக்கு நோய் நொடின்னு இல்லை, ஸ்கூலு பசங்க அது இதுன்னு வர்றப்பெல்லாம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்கிறேன், முகம் தெரியாத அந்த நோயாளியோட கஷ்டம் தாங்க முடியல தான். ஆனால்
நிதானமாக நினச்சி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், தலைக்கு மிஞ்சி தான் தர்மம்னு பெரியவங்க சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அறிவிப்பை பார்த்த உடனே 250 அனுப்பலான்னு தீர்மானித்தோம் பாருங்க. அது கூட நம்ம அந்தஸ்தை விட அதிகம்னு தான் நான் நினைக்கிறேன். தர்மம் செய்கிறதுக்கும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவுறதும் நல்ல விஷயந்தான். அதுக்காக நம்ம நிலைமையை நினச்சி பார்க்காம இருந்தால் எப்படி? கையில் இருக்குங்கிறதுக்காக இப்போ அனுப்பிட்டா அப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி செய்ய முடியுமா? கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அனுப்புறதை 100 ஆக்கிடுங்க போதும் அப்படின்னு பூர்ணி சொன்னான். நான் கூட சொல்லணுன்னு தான் நினச்சேன். 250 அதிகம்னு பட்டுச்சு. ஆனால் நீ எவ்வளோ வருத்தமாக சொன்ன, அதனால தான் அப்படின்னோடனே நான் மட்டும் என்ன பெரிய கோடீஸ்வரங்களா? நம்ம 100 போதும் அனுப்பணும்னு சொன்னதும் மறக்காமல் உடனே சரின்னு சொன்னீங்களே, அதுவே ரொம்ப பெருசு. ராத்திரி தூங்கும்போது 100 அந்த பணம் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவனோட மனைவி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க, அதான் பூர்ணி சொல்கிறா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துற மாதிரி அந்த அந்த உதவி கேட்டாங்களே அந்த குடும்பம் வாழ்த்துற மாதிரி இவளுக்கு ஒரு பிரம்மை தோணுன உடனே அது பிரம்மையாக கனவா அதெல்லாம் அவளால் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி டிஃபனு இந்த வேலையெல்லாம் முடித்து எடுத்து வைக்கும்போது அவளுக்கு நல்ல தலைவலி, பின்மண்டையெல்லாம் வலிக்குது. இருந்தாலும் 8:30 மணிக்கு கேசவன் ஆஃபீஸ் போகணும்ல, அதனால் அவள் என்ன பண்ணுறா, அதை பற்றி அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆஃபீஸ் போனோன்னே மறக்காமல் மணி ஆர்டர் பண்ணிவிடுங்க, முகவரியை எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவன் நல்ல காலம் ஞாபகப்படுத்தினேன், ஆஃபீஸ் பரீட்சைக்கு பணம் கட்ட நேற்று தான் கடைசி நாள், கையில் இருந்த பணம் எல்லாத்தையும் போட்டு கட்டிட்டேன். ஆமாம், கேஸ் வந்தால் வேணும்னு வச்சுருப்பிய, அந்த பணத்தை கொடு, சிலிண்டர் வர எப்படியும் 2 நாள் ஆகும், அதுக்குள்ளே பேங்க்லேருந்து ட்ரா பண்ணி கொடுத்துட்றேன். பேங்க்லேருந்து ட்ரா பண்ணணுமா? ஏன் அவ்வளோ சீக்கிரமாவா எல்லா பணமும் செலவழிஞ்சு போச்சு? சம்பளம் வர இன்னும் 4 நாள் இருக்குங்க. ஏன்னு கேட்டால் எப்படி, இந்த மாதத்தில் நம்ம 3 புது சினிமாவுக்கு போயிருக்கோம், 4 தடவை ஹோட்டலுக்கு போயிருக்கோம், பத்தாயிரத்துக்கு அடுத்த வீட்டம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு புது புடவை வேறு வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்டு 100 கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன செலவுன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது, சீக்கிரம் பணத்தை கொண்டா அப்படின்னு சொன்ன உடனே அவள் உள்ளார போய் 100 எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க வச்சுக்கோங்க, மணி ஆர்டர் 50 அனுப்புங்க போதுங்க, மிச்சம் உங்கள் செலவுக்கு இருக்கட்டும், சேமித்து வைக்கிறத எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அவசரம் ஆபத்துன்னா என்ன பண்ணுறது, 50 போதும் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகமாக அனுப்பிடுங்க அப்படின்னு அவன் போகும்போது சொல்லி அனுப்புகிறான். சரி அப்படின்ட்டு அவன் எடுத்துக்கிட்டு போகிறான். போன உடனே கேசவன் அவசரத்தில் போகிறான். ஆனாலும் அந்த வேலைகளில் அவன் மறந்தே போயிட்டான். அவளுக்கு இந்த சிறுநீரக நோயாளிக்கு பணம் அனுப்புறத மறந்தே போயிட்டான். சாயங்காலம் வீடு வந்த உடனே பூரணியோட தம்பியும் அவனோட மனைவியும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் இப்போ தான் புது கல்யாணம் பண்ணவங்க போல இருக்குது. ஹனிமூன் போயிட்டு வந்து 15 நாளைக்கு மேலே ஆகுது, இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவள் கணவன்கிட்ட போய் சொல்கிறா. 2 பேரும் அந்த புதுமண தம்பதிகள், அது தம்பியையும் தம்பி மனைவிக்கும் விருந்தெல்லாம் நல்லா கொடுத்து பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு வரத்துக்கே ராத்திரி மணி 10 ஆயிடுச்சு. அவங்க பிறந்த வீட்டிலேருந்து விருந்துக்கு போனப்போ போயிட்டு வாங்கன்னு கையை தட்டிட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்காக நாம் சும்மா இருக்க முடியுமா? தம்பியும் அவன் பொண்டாட்டியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, சரியான மரியாதை செய்யலைன்னா எப்படிங்க? என்னோடய புது ஷிஃபான் புடவைக்காக கண்ணாடி வச்ச ஜாக்கெட் பீஸ் ஒன்று வாங்கினோமே, 40 அதை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அந்த ஜாக்கெட் பீஸில் வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்துட்டேன். என்னங்க, நான் செஞ்சது சரிதானே? எனக்கு இன்னொன்று வாங்கிட்டா போகுது அப்படின்னு அவளே சொல்கிறா. உடனே இவன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஆடைகளை எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த சட்டை பையிலேருந்து அந்த கேஸ் பணத்தை வாங்கிட்டு போனானே, அந்த நோயாளிக்கு பணம் கட்டணும்னு எடுத்துக்கிட்டு போனானே, அந்த முகவரியும் அந்த பணமும் அந்த பர்ஸும் கீழே விழுது. என்ன சீட்டுங்க அது? அதுவா, நீ காலையில் மணி ஆர்டர் பண்ண சொல்லி உடனே பூர்ணி என்ன பண்ணுறா, அப்படியே திரும்பிக்கிறா. அவனை பார்க்காம அவள் சொல்கிறா, மறந்துட்டிங்களா,
உங்கள் ஞாபக மறதி தான் உலக பிரசித்தமாச்சே. போகுது விடுங்க. இன்றைக்கி எதிர்பாராத விருந்தாளிங்களால் வேறு செலவு. இதில் மணி ஆர்டர் அனுப்பாமல் இருந்தது கூட ரொம்ப நல்லதுக்கு தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. தன் பேச்சு தனக்கே சமாதானம் ஆன மாதிரி அவளுக்கு தெரியலை. அதனால் அவள் சொல்கிறா, நம்மளை மாதிரி எல்லோரும் தாங்க பேப்பர் படிச்சிருப்பாங்க, நிறைய வசூலாகிருக்கும். நாம் தந்து தான் உங்களுக்கு விடிய போதா என்ன? அதுவும் நாம் கொடுக்குற இந்த பணம் கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி, அடுத்த தடவை அனுப்பிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிற மாதிரி சிவசங்கரி அம்மா அந்த கதையை முடிச்சிருக்காங்க. இப்படி தான் நாம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இவ்வளவு பணம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆனால் கடைசியாக என்ன ஆகும்னா, கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற யதார்த்தம். இதுதான் யதார்த்தமே. நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லேயும் இந்த மாதிரி யதார்த்தங்களை நாம் பார்த்துருப்போம். நாமளே கூட இது மாதிரி நடந்திருப்போம். அதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லும்போது நிறைய நினைவுகள் நமக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். ரொம்ப அழகாக அந்த கதையை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த கதையை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், கேளுங்க, ஏதாவது பின்னூட்டம் கொடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.